11th மேக்ஸ் பேசிக்ஸ் இன் ட்ரிக்னாமெட்ரி பார்க்கலாம். இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா அதெல்லாம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் படி கொடுத்துட்டாங்க, வேல்யூஸ் வந்து அதனுடைய சைட்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி அந்த சைன் தீட்டாவோட வேல்யூ காஸ் தீட்டாவோட வேல்யூ எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில், நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எப்போவுமே இருக்கும். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் சப்போஸ் தீட்டான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த இடத்துல தீட்டா இருக்கோ தீட்டாவுக்கு நேராக இருக்கிற சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடை வந்து நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 90 டிகிரிக்கு எதிரில் ஒரு சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போட்னியஸ் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். மீதி ஒரு சைடு லெஃப்ட் ஓவராக இருக்கு இல்லையா, அது நம்மளோட அட்ஜசன்ட் சைட். ஓகேவா? இப்போது சைன் தீட்டாங்கிறது எப்படி எழுதுறது அப்படின்னா, தீட்டா அதாவது சைன் தீட்டா எந்த ஆங்கிள் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அந்த ஆங்கிளுக்கு எய்த்தாப்பில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. சைன் தீட்டாங்கிறது என்னதுன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்னியஸ் சைடு. ஓகேவா? காஸ் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்னியஸ் சைடு. டேன் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு தெரியும் இல்லையா, அதனால் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது அப்படியே டிவைட் பண்ணி பாருங்கள். ஹைப்போட்னியஸ் போயிடும், பேலன்ஸ் என்ன இருக்கும், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இருக்கும். அதே மாதிரி காட் தீட்டாங்கிறது என்ன, டேனோட இன்வர்ஸ். அப்போனா இதை தலைகீழ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், அட்ஜாயின்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. சீக்கண்ட் தீட்டாங்கிறது என்னது, காஸ்னுடைய இன்வர்ஸ். அப்போ இது அப்படியே தலைகீழ மாற்றி போடுங்க ரெசிப்ரோக்கலாக, ஹைப்போட்னியஸ் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அதே மாதிரி கொசீக்கண்ட் தீட்டாங்கிறது எப்படி எழுதுறது, சைனுடைய இன்வர்ஸ். அப்போ இதை தலைகீழ போட்டுக்குங்க, ஹைப்போட்னியஸ் டிவைட் பை ஆப்போசிட். ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் இப்போ சப்போஸ் இது ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த இடத்துல தீட்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி கிடைக்கிது. தீட்டாவோட வேல்யூவை தீட்டாவோட பொசிஷனை நம்ம மாற்றிக்கலாம். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். ஏன்னா எப்போவுமே இந்த சைடே தான் ஆப்போசிட் சைடு கிடையாது. ஓகேவா? இங்கே எந்த இடத்துல தீட்டா இருக்கோ அந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடுன்னு சொல்லணும். ஓகேவா? ரைட் ஆங்கிளுக்கு நேராக மீதி இருக்கிறது வந்து ஹைப்போட்னியஸ் சைடு. மீதி மிஞ்சமாக இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம், நம்மளோட குவாட்ரண்ட் மாதிரி. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம். அப்போ மாறும் இல்லையா, நம்மளுடைய தீட்டாங்கிறது வந்து என்னது டைரக்ஷன் மாறும். இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கலாம். ஓகேவா? அப்போ பொசிஷன் அந்த ஷேப் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து மாறும். நம்ம ஒரே ஒரு இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 90 டிகிரிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஹைப்போட்னியஸ், நம்மளுக்கு எந்த ஆங்கிள் தீட்டா எந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அந்த தீட்டாவுக்கு நேராக இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, அந்த சைடு ஆப்போசிட்னு சொல்லுவோம். மீதி மிஞ்சமாக போனது மிச்சமாக இருக்கு இல்லையா, அந்த சைடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் அதனுடைய ஃபார்முலாஸ். எந்த ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாலும் 2 சைட்ஸ் கொடுத்துட்டா இன்னொரு சைடை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம பித்தகோரஸ் தியரம் படி கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த வேல்யூஸ் கூட சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கேட்பாங்க, ஒரு சைன் தீட்டாவோட வேல்யூவை கொடுத்துட்டு அதை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, காஸ் தீட்டா டேன் தீட்டா எல்லாத்தோட வேல்யூவும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பேசிக் சம் ரூல்ஸ்.